45 நாள் ஆகும், செக் வரத்துக்கு 45 நாள் ஆகும். 45 days கழிச்சு 18 lakh மணி பாக்ஸ் பிரைஸ் வின் பண்ண கானா வினோத்துக்கு டாக்ஸ்லாம் போக விஜய் டிவி எவ்வளோ செக் கொடுப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். குட்டி பேக்ரவுண்ட், இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவில் கானா வினோத்துக்கு 2 விதமான இன்கம் கிடச்சிருக்கும். ஒன்று, இந்த 90+ days அந்த வீட்டில் இருந்தார்ல, அதுக்கு ஒரு இன்கமும், இந்த மணி பாக்ஸ் டாஸ்கில் வின் பண்ணதுக்காக 18 lakh இன்கமும் கிடச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 18 lakh இன்கமுக்கு அவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுவார் அப்படின்னு கண்டுபிடிப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, 4 lakh வரைக்கும் 0% டேக்ஸ், 8 lakh வரைக்கும் 5%, 12 lakh வரைக்கும் 10% அப்படின்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் ராங் வே டு டூ இட். பிகாஸ் டிவி ரியாலிட்டி ஷோவில் வர வின்னிங் அமௌண்ட்டில் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 115 BB ஃபார் பிக் பாஸ். ஆஸ் பர் செக்ஷன் 115 BB இந்த ரியாலிட்டி ஷோவில் வர வின்னிங் அமௌண்ட்டில் ஃப்ளாட்டாக 30% வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் 1 lakh rupees வந்து வின் பண்ணுறீங்கன்னா அதில் 31,200 வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக கொடுத்துடணும். மீதி 68,800 தான் உங்களுக்கு நெட்டாக வந்து கிடைக்கும். சரி, ஆல் ஓகே. ஸோ அப்படின்னா கானா வினோத் வந்து 18 lakh ஒருத்தான செக்கை வந்து விஜய் டிவி கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் 30%, 4% செஸ் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுப்பாரா கேட்டிங்கன்னா அங்கே தான் TDS அப்படின்ட்டு இன்னொரு ப்ரொவிஷன் வருது. செக்ஷன் 194B என்ன சொல்லுதுன்னா, டிவி சேனல் இந்த கேம் ஷோ வின்னர்ஸ்க்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வின்னிங் அமௌண்ட்டில் டேக்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ள அமௌண்ட்டை தான் இந்த வின்னர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லுது. If you go by the Income Tax Act, விஜய் டிவி என்ன பண்ணுன்னா, அந்த 18 lakh வின்னிங் அமௌண்ட்டில் 30% டேக்ஸ், அதாவது 5,40,000 டிடெக்ட் பண்ணும். அதில் ஒரு 4% 21,600 டிடெக்ட் பண்ணும். ஸோ மீதி உள்ள அமௌண்ட் 12,38,400 செக்காக கானா வினோத்துக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி. கானா வினோத் பிக் பாஸில் 2 விதமான இன்கம் கிடைக்கும்னு சொன்னேன். ஒன்று இந்த மணி பாக்ஸ் 18 lakh, இன்னொன்று 90 days அந்த வீட்டில் இருந்ததுக்கு லெட்ஸே 35 lakh வந்து பிக் பாஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த 35 lakhல எவ்வளோ டேக்ஸ் அவர் பே பண்ணுவார் அண்ட் எவ்வளோ செக் அமௌண்ட் வந்து விஜய் டிவி கானா வினோத்துக்கு கொடுப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம்.